தாமரை இன்னும் அங்கேயே நிக்கிற, வா பொண்ண பாரு. இந்த பாரு. நான் தெரியாம தான் கேக்குறேன், எதுக்கு நீ பார்லருக்குலாம் வந்து பணத்தை வேஸ்ட் பண்ற? எதை போட்டு தேய்ச்சாலும் நீ மாற போறது கிடையாது. நீயும் கலர். என்னம்மா அப்படி பாக்குற? இதான் என் பொண்ணு தாமரை, முழு பேரு செந்தாமரை. சக்தி, என் பேரு பத்மினி. நான் இந்த வீட்டுக்கு மூத்த மருமக. இந்த புடவை உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கு. சக்தியோட மக லட்சணத்துக்கு எந்த புடவை கட்டினாலும் அழகா இருக்கும். அம்மா ஒரு நிமிஷம் போலாம். இரு, இந்த வளையலு சக்தி கைக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கு தெரியுமா? சொல்றேன்ல, இந்த நிமிஷம் வா. இது வரேன். சொல்றேன்ல. என்ன தவிர வரமாட்டேன். இன்னத்து கையை பிடிச்சி இழுத்துன்னு வர, என்ன விஷயம்? அந்த பொண்ணு ஒண்ணு வேண்டாம். உனக்கு பைத்தியம் கிதியும் பிடிச்சி போச்சாடி? இப்பதானே இந்த பொண்ணை பார்க்க வந்திருக்கிறோம், அதுக்குள்ள வானாங்கிற? அந்த பொண்ணு பத்தி எனக்கு நல்லா தெரியும். சரியான திமிரு பிடிச்சவ, ராங்கி பிடிச்சவ. அவ இன்னும் நம்ம குடும்பத்துக்கு லாய்க்கப்பட்டு வரமாட்டா. அப்படி குத்தி போட ஊரா முட்டு பொண்ணு பத்தி எல்லாம் அப்படி சொல்லக்கூடாது. அந்த பொண்ணை பத்தி உனக்கு என்னடி தெரியும்? எனக்கு நல்லா தெரியும். இன்னைக்கு பியூட்டி பார்லர்ல என்கிட்ட எப்படி சண்டை போட்டா தெரியுமா? கொஞ்சம் கூட மட்டும் மரியாதை இல்லாம பேசிவிட்டா. பியூட்டி பார்லரா? ஆமாமா, என்கிட்ட எவ்வளவு கோவமா சண்டை போட்டா தெரியுமா? என்ன இன்சல்ட் பண்ணி பேசிவிட்டா. இந்த பொண்ணு ஒண்ணு நமக்கு ஒத்து வராது. வா போவோம். லூசாடி நீ. ஏதோ பொது இடத்துல அந்த பொண்ணுக்கு உன்னை யாருன்னு தெரிஞ்சிருக்காது, ஏதோ 2 வார்த்தை பேசிருப்பா, அதுக்காக பொண்ணு வானன்னு சொல்லிட முடியுமா? நீ இருந்து பாத்திருந்தீன்னு உனக்கு தெரிஞ்சு. எனக்கு தெரியும், உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அந்த பொண்ணு 4 வார்த்தை பேசியிருந்தாலும் நீ 40 வார்த்தை பேசிருப்பியே. அப்பா, உங்ககிட்ட பேச்சு கொடுத்து சமாளிக்க முடியுமா? கரெக்டா சொன்னீங்க. வாங்க. இத பாருமா, நீ பேசுனதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். சம்பந்தியமா சொன்ன மாதிரி பொது இடத்துல ஒருத்தர் தெரியாம சண்டை போட்டிருப்பீங்க. அதெல்லாம் பெருசுப்படுத்தாதம்மா. சக்தி ரொம்ப நல்ல பொண்ணுமா, யார்கிட்டயும் சண்டைலாம் போட மாட்டா. சம்பந்தியம்மா, நீங்க இந்த விஷயத்தை பெருசுப்படுத்தாம பேசினதுக்கு ரொம்ப நன்றிம்மா. ஐயா, நீங்க அதுக்கு வருத்தப்படுறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் தப்பே இல்ல. இப்ப நம்ம சக்தி தாமரை கூட சண்டை போட்டது நல்லதுக்குதான். என்னடி சொல்ற? ஆமாத்த, இப்ப கல்யாணத்துக்கு முன்னாடி மாப்பிள்ளை பொண்ணு தனியா பேசிப்பாங்கல்ல, அதே மாதிரி நாளைக்கு சக்தி நம்ம வீட்டுக்கு வந்த உடனே டெய்லி தாமரை கூட சண்டை போடணும். அதை எப்படி பிராக்டிஸ் பண்ணிக்கலாமே? நீ வீட்டுக்கு வாடி வச்சு விளையாட்டுக்கு கூட அப்படி எல்லாம் பேசாதம்மா. தாமரையும் சக்தியும் சண்டை போட்டுக்கிட்டது இதுவே முதலும் கடைசியுமா இருக்கட்டும். கேட்டியா? ஆமாமா, நீங்க கரெக்டா சொன்னீங்க. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நீங்க போய் பொண்ணு அலங்காரம் பண்ணி கீழே கூட்டிட்டு வாங்க, நாங்க வந்துடுறோம். நீங்க போங்க. 2 பேரும் பேர் ஆசையாயிட்டாங்க. அவளை வர சொல்லுங்க. இந்தாடி போட்டு விடு. என்னம்மா சக்தி எப்படி சொல்றா? என்ன சொல்றா? அம்மா, அந்த தாமரைக்கும் அக்காவுக்கும் பியூட்டி பார்லர்ல பெரிய சண்டை ஆயிடுச்சான். அந்த நந்திதா தாஸ் ரொம்ப லோக்கலா பேசிருக்கு. ஆமாமா, அவ ஒரு மாதிரியானவ. இந்த பாரு, இந்த விஷயத்த பத்தி அந்த பொண்ணு சொல்லுச்சு. அதுக்கு சம்மந்தியம்மா அந்த பொண்ணுதான் திட்டினாங்க. ஒருத்தர் யாருன்னு தெரிஞ்சுக்காம பொது இடத்துல சண்டை போட்டிருக்கீங்க, இத போய் பெருசா எடுத்துக்கணுமான்னு சொன்னாங்க. உன் மாமியார் அவ்வளவு தன்மையா இருக்காங்க. நீ இத பெருசுப்படுத்தாத. வா, டைம் ஆச்சு. வாமா, இது எல்லாத்தையும் எடுத்து வை. இதெல்லாம் சின்ன விஷயம். வா வா. எல்லாருக்கும் கொடு. எல்லார் கண்ணும் பொண்ணையே பார்த்துட்டு இருக்குது. இருக்கட்டும், முதல்ல அவனுக்கு கொடு. டேய், ஏன்டா குனிஞ்சிட்டே இருக்கிற? நிமிந்து பாரு. என்னையும் ஒரு பார்வை பாத்தியே. சும்மா அங்க விழுந்ததுதான். நீ வாங்கி கொடுமா. சரி மாமா, கொடுங்க. சக்தி, பெரியவங்களுக்கு நமஸ்காரம் பண்ணு. நல்லா இரு தாயே, உனக்கு ஒரு குறையும் வராது. காமாட்சி தோழி. கண்மணி, உள்ள கூட்டிட்டு போ. கூட்டு போங்கம்மா, கண்ணு பற்ற போது கூட்டு போங்க. எங்க வீட்டு பொண்ணை பத்தி நாங்களே சொல்லக்கூடாது. வேணும்னா வெளியில விசாரிச்சு பாத்துக்கங்க. அப்பா, நான் வேணா விசாரிச்சு பாக்கட்டுமா? நீ விசாரிக்க வேணப்பா. ஒரு தடவை விசாரிச்சு வில்லங்க வந்தது போதாது, அவனும் மொழிய பாருங்க.
ஐயோ, சக்தி மாதிரி படிச்ச அடக்கமான பொண்ண நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது. நான் தான் ஒரே பார்வையில தெரிஞ்சுக்கிட்டேனம்மா. அதனால தான் இவ தான் எங்க வீட்டு மருமகன்னு பட்டுன்னு சொல்லிவிட்டேன். அப்பா, நானும் உங்களை மாதிரி தான் மனசுல பட்டத பளிச்சுன்னு சொல்லிடுவேன். எனக்கு ஒன்ன ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படி போடு. ரொம்ப சந்தோஷம். பல விஷயங்கள்ல எங்க சிரமத்தை மாப்பிள்ள குறைச்சிட்டாரு. சரவணா, நான் பொண்ணுகிட்ட கொஞ்சம் பேசணும். ஒரு நிமிஷம். என்ன தம்பி, மாப்பிள்ள என்ன சொல்றாரு? என்ன ரெண்டு பேரும் குசு குசுன்னு பேசிட்டு இருக்கீங்க? பெரியப்பா, நான் ஒன்னு சொல்வேன், கோச்சிக்கப்படாது. நான் ஒன்னும் ஐடியா கொடுக்கல. சொல்றா. இல்லப்பா, அண்ணன் பொண்ணுகிட்ட கொஞ்சம் தனியா பேசணும்ன்றாரு. அவன் கேட்டிருக்க மாட்டானே, நீ தான் சொல்லி கொடுத்திருப்ப. அதெல்லாம் அவங்க இஷ்டம். சார், சாரி சார், நான் எதுவும் சொல்லல சார். அண்ணன் தான் பொண்ணுகிட்ட தனியா பேசணும்னு சொல்றாரு சார். கலையரசு, காலம் எவ்வளவோ மாறிக்கிட்டு இருக்குப்பா. கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி தனியா பேசுறது ஒண்ணும் தப்பு இல்ல. பேசட்டும், பரவாயில்ல. கண்மணி, சக்தியை கூட்டிட்டு வாமா. சக்தி கிட்ட மாப்பிள்ள ஏதோ தனியா பேசணுமா, மாடிக்கு கூட்டிட்டு போ. போமா சக்தி, பரவாயில்ல போ. ஏ பூபதி, ஏதோ பேசணும்னு போ. கூட சரவண கூட்டு போ. போடா. சரிப்பா. கை கொடு. எதுக்குடா? கை கொடுன. அன்னைக்கும் கை கொடுத்து தூள் கலப்பு. கண்மணி, அன்னைக்கு விஷ் பண்ண. சக்தி, நீ என்ன பேசணும்னு நினைக்கிறியோ அதை இப்பவே பேசிடு. ஏய், உளுப்படி. என்னங்க? சக்தி என்ன? ஏதாவது பேச. என்ன பேசணும்? அது என்னங்க நீங்க? அவங்களே கூச்சப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட போய் கைய கொடு அது இதுன்னு. இதுல என்னங்க கூச்சம்? அவங்க கல்யாணம் பண்ணிக்க போறவங்க தானே. ஏன் கல்யாணம் பண்ணிக்க போறவங்கன்னா வெக்கம் கூச்சம் எல்லாம் இருக்காதா? இருக்கும், அதை விடுங்க. இந்த Dress ரொம்ப நல்லா இருக்குங்க. தேங்க்ஸ். அது இல்லாம இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஐயோ, என்கிட்ட ஒண்ணுதான் இருக்கு. வேணும்னா சொல்லுங்க, போகும்போது கழட்டி தரேன். போட்டுக்கிறீங்களா? என்னங்க என்ன மாதிரி ஜோக்கா பேசுறீங்க? ஆமா, சிரிப்பு வரும். சக்தி, ஏதாவது பேச. பேசணும்னு சொன்னது நீங்க தான். என்னோட கிளாஸ் டீச்சரும் அதான் சொல்லுவாங்க, கண்மணி வாய மூடுடின்னு. அவங்களுக்குலாம் ரசனையே இல்லைங்க. ஒன்னு சொல்லட்டுமா, நீங்க பேசும்போது எனக்கு பாடுற மாதிரி இருக்கு தெரியுமா? ரொம்ப ஓட்டாதீங்க, நான் இந்த மாதிரி நிறைய கேட்டிருக்கேன். ஆனா நான் இப்பதானே சொல்றேன். ஏன் நீங்க சொன்னா மட்டும் என்ன ஸ்பெஷலா? நான் ஸ்பெஷல் தான் நினைக்கிறேன். உங்களுக்கு அப்படி தோணலையா? எனக்கு எப்படியும் தோணல. நீங்க பொய் சொல்றீங்க. எனக்கு பொய் சொல்ற பழக்கமே கிடையாது. வேணும்னா உங்க அண்ணி கிட்ட கேட்டு பாருங்க. என்ன நம்ம பேசிட்டே இருக்கோம், அவங்க எதுவுமே பேசாம நின்னுட்டு இருக்காங்க. பார்வையிலே பேசிக்கிறாங்க போல இருக்கு. சக்தி, சக்தி, என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? கண்மணி, பேசுறது போதுமா? டைம் ஆயிடுச்சா, கீழே வர சொன்னாங்க. ஏங்க யார சொல்றாங்க? சக்தி, கீழே வா. சக்தி,
சக்தி அப்படியா? சார் என்ன? என்ன சார் அப்படி தகச்சு போய் பாக்குறீங்க? நீங்க தானே சம்பந்தப்பட்டவங்களை கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னீங்க, அதான் வந்திருக்காங்க. ஹலோ சார், நீங்க தேடிட்டு இருக்கிற நீலிமா நான் தான். சாரி சார், நான் உங்களுக்கு கை கொடுக்க நினைச்சது தப்போ? அக்யூஸ்டுக்கா எந்த போலீஸ் ஆபீசரும் கை கொடுக்க மாட்டாங்க. அப்போ நிறைய ரவுடிகளும் தாதாக்களும் இப்ப அரசியல்ல நுழைஞ்சு பதவிக்கு வந்துடுறாங்க. அவங்களுக்கெல்லாம் சல்யூட் அடிக்கலாம், ஒரு படிச்ச பொண்ணுக்கு கை கொடுக்க கூடாது, அப்படிதானே? வெரி ஸ்ட்ரேஞ்ச். உங்ககிட்ட விசாரிக்க வேண்டியிருக்கு. நான் ரெடி சார், நான் உங்ககிட்ட சரண்டர் ஆக தான் வந்திருக்கேன். சொல்லுங்க சார். டிஎஸ்பி சார், நீங்க என்ன சொன்னீங்க? சம்பந்தப்பட்டவங்களை கூட்டிட்டு வர சொன்னீங்க. நான் நீலிமாவை கூட்டிட்டு வந்து ஒப்படைச்சிட்டேன். இப்போ மேகலாவை ரிலீஸ் பண்ணுங்க சார். நோ ப்ராப்ளம். ஜான்சி, ఎస్ సార్. మేఘలాவை రిలీజ్ பண்ணிட்டு నీలిమాவை நம்ம కస్టడీలో வை. ఓకే సార్. కానిస్టేబుల్ ఆ మేఘలాவை తీసుకుని రా. నీలిమా వచ్చి దీంట్లో సంతకం పెట్టు. மேகலா, நீ இதுல ஒரு சைன் போடு. சார், ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். என்ன? நானும் மேகலாவும் கொஞ்சம் தனியா பேசணும் சார். நோ சார், இதை நம்ம அலோவ் பண்ணக்கூடாது. எஸ். ப்ளீஸ் மேடம், நீங்க இது வேற மாதிரி நினைக்க வேண்டாம். நானும் மேகலாவும் கொஞ்ச நாளா தான் ஃப்ரெண்டா இருக்கோம் சார். இப்போ நாங்க பிரிய போறோம். ஒருவேளை இது நிரந்தரமான பிரிவா கூட இருக்கலாம். ப்ளீஸ், ஃப்ரெண்ட்ஸோட உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து நாங்க பேச கொஞ்சம் நீங்க அலோவ் பண்ணணும் சார். சார், கண்டிப்பா நான் பயங்கரவாதத்தை பத்தி இவகிட்ட பேச போறதில்ல, அதனால கொஞ்சம் நீங்க புரிஞ்சுக்கோங்க சார். வெளியெல்லாம் போய் பேச முடியாது, அங்க வேணா போய் பேசுங்க. சரி சார். நீலிமா, நான் வெளியே வெயிட் பண்றேன். ஓகே சார், நீங்க கார்ல வெயிட் பண்ணுங்க. போகும்போது மேகலாவையும் டிராப் பண்ணிடுங்க. ஓகே. ம். வா. ரொம்ப அடிச்சிட்டாங்களா? என்னாலதான் உனக்கு இதெல்லாம்? என்ன, நான் வருவேன்னு எதிர்பார்க்கல. என்ன வெளியில கொண்டு வரதுக்கு நீ ஏதாவது ஒரு முயற்சி பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். ஆனா இப்படி நீயே மாட்டிக்கிட்டு என்ன வெளியில கொண்டு வருவேன்னு நான் எதிர்பார்க்கல. ஏன் இப்படி பண்ண? எல்லாம் உனக்காக தான். எனக்காகவா? அன்னைக்கு நாம பேசும்போது கூட உனக்கு சென்டிமெண்டே இல்லையான்னு நீ கேட்டியே, ஞாபகம் இருக்கா? உன் மேல எனக்கு ரொம்ப சென்டிமெண்டலான அன்பு இருக்கு. என்னால நீ எந்த கஷ்டமும் அனுபவிக்க கூடாது. உன் வாழ்க்கையில எதையும் என்னால நீ இழந்துடக்கூடாது. உன்னோட ஆசை, உன் அம்மா அப்பா குடும்பம் உறவுகள் மேல இருக்கிற ஏக்கம், இது எல்லாமே என் பார்வையில வேணா சாதாரண விஷயமா இருக்கலாம். ஆனா உனக்கு அது ரொம்ப பெரிய விஷயம். உன்னோட உணர்வுகளை நான் மதிக்கிறேன். நீ உன் குடும்பத்தோட போய் சேரணும். அதனாலதான் நான் போலீஸ்ல சரண்டர் ஆயிருக்கேன். இப்படி நீயே வந்து மாட்டிக்கிட்டியே. இவங்க உன் மேலையும் உன் இயக்கம் மேலையும் ரொம்ப கோவமா இருக்காங்க. இப்ப நீ என்ன பண்ண போற? ஏய், இத பத்திலாம் பேசாதே போ. உன்கிட்ட இத பத்திலாம் நான் பேச மாட்டேன்னு சொல்லி அந்த டிஎஸ்பி கிட்ட சொல்லியிருக்கேன். சோ என்னை பத்தி கவலையை விடு. அப்புறம் இது என்னோட ஃப்ரெண்ட் அனிதாவுக்கு நான் எழுதின லெட்டர். உன்னை பத்தி ஃபுல்லா நான் இதுல எழுதியிருக்கேன். அவளோட அட்ரஸும் இதுல இருக்கு. நீ
உன்னோட அப்பா அம்மா கிட்ட போவியோ இல்ல தாத்தா பாட்டி கிட்ட போவியோ அதெல்லாம் உன்னோட இஷ்டம். ஆனா உனக்கு எப்ப உதவி வேணும்னாலும் நீ இந்த அனிதா கிட்ட கேட்கலாம். எல்லா உதவியும் அவ உனக்கு பண்ணுவா. ஏய், ஏன்டா அழுற? அழாதடா. நீலிமா, நான் உன்னை மறுபடியும் அப்பனா யாருக்கு தெரியும்? பார்க்கலாம், பார்க்காமலும் போகலாம். ஒருவேளை என்னை பத்தி ஏதாவது நியூஸ் பார்த்துட்டு எனக்காக நீ கண்ணீர் கூட விடலாம். நீ விடுற அந்த கண்ணீர் தான் நாம பழகுன அந்த நாட்களுடைய அர்த்தம். சரி, டைம் ஆச்சு, நீ கிளம்பு. நல்ல நேரம் போறதுக்கு முன்னால மத்த விஷயம்லாம் பேசிட்டு தட்டை மாத்திக்கலாமே. மத்த விஷயம் தாங்க, சீசனத்தை பத்தி தானே பேச போறீங்க. நான் லேவாதேவிக்காரன் தாங்க, பேராசக்காரன் இல்ல. அவளை கொடுங்க, இவளை போட்டு அனுப்புங்க, இதெல்லாம் ஒண்ணும் கேட்க மாட்டேன். உங்க பிள்ளைக்கு என்ன செய்யணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை செஞ்சு அனுப்புங்க, நாங்க மனசார ஏத்துக்கிறோம். நாங்க எங்க பொண்ணுக்கு எங்க மனசுபடி எந்த குறை இல்லாம எல்லாமே முறையா செய்வோம். எனக்கா அப்புறம் என்ன, விஷயம் முடிஞ்சு போச்சு. வர 27ஆம் தேதி நல்ல நாள். ஆனா அது புதன்கிழமையா வியாழக்கிழமையான்னு தெரியல. இந்த கேலண்டர் இருந்தா சரியா போய் கேலண்டர் எடுத்துட்டு வா. ஹலோ, யாரது? செங்கல்வராயனா? டேய் செங்கல்வராயனா என்ன கொடு. என்ன செங்கல்வராயா, கரெக்டான நேரத்துக்கு தான் ஃபோன் பண்ற. ஆ ஆ ஆஹா ஆ சரி சரி, நான் விசாரிச்சுக்கிறேன். நீ வச்சிரு. ஓகே. சரியான நேரத்துக்கு தான் ஃபோன் பண்ணியிருக்கிறான். ஏங்க, நான் கேட்கறேன்னு தப்பா நினைக்காதீங்க. சக்தி உங்களுக்கு எத்தனாவது பொண்ணு? ஏற்கனவே மூத்த பொண்ணு ஒண்ணு இருந்ததா? அப்படி இருந்தா அது எங்க போச்சு? அத பத்தி ஒண்ணுமே சொல்லலையே. சரி 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 சரி